ஏய் ஆண்ட்ரே, ஓகே ஓப்பரே நீ ஆயே. சரி என்ன சொல்லுவ சொல்லு பாப்போம். ஆதவன் ஒருத்தனுங்க. நேர்ல பார்த்து அடையாளம் சொல்லுவனுங்க. என்ன ஒரு கடைக்குள்ளார கட்டி போட்டுட்டு என் மாமா பேனர்ஜி பாவம் அப்புராணி அவர் துப்பாக்கி மொழியில மிரட்டி என்ன மாதிரியே வேஷம் போட்டுட்டு ஜட்ஜையா வீட்டுக்குள்ளார போயிட்டானுங்க. அங்க எதுக்குடா போனா? இது அவருங்க. ஜட்ஜையா போட்டு தள்ளத்தானுங்க. இது நானுங்க. இதை எங்க வந்து கேட்டாலும் சொல்லுவியாடா? இது அவருங்க. புராண சத்தியமா எங்க வந்து கேட்டாலும் சொல்லுவனுங்க. இது நானுங்க. இதை எங்க போய் சொல்லுவ? டேய் சொதப்பன அவனை பின்னிடுவேன். அண்ணா பாருங்கண்ணா, நான் பின்ற பாருங்கண்ணா, பாருங்க. এই যে পালাচ্ছে পালাচ্ছে হচ্ছে, এই যে পালাচ্ছে, ধরুন ওকে ধরুন, এই যে পালাচ্ছে, পালিয়ে গেল। என்னப்பா எவனா இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்ததே நீ இப்படி கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கிறிய. அவன் டுபாக்கூர் மாப்பிள ஏற்கனவே கோயம்புத்தூர் ஜவுளி கடை கல்லால கையை வச்சுட்டு தப்பிச்சு கல்கட்டா வந்தவன். அவனை போய் மாட்டிக்கிட்டான போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டா உள்ளேயா போவான்? தப்பிச்சு நேரம் பொள்ளாச்சிக்கே போயிருப்பான். இப்பவும் சொல்றேன், உங்களோட பழகுனால சொல்றேன், விட்டுருங்க. என் அப்பாவை மட்டும் இல்ல எல்லாத்தையும் விட்டுருங்க. பணத்தை திருப்பி கொடுத்துட்டா முடிஞ்சிச்சா? இதை விட 100 மடங்கு கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன் அந்த ஜட்ஜ போடுறதுக்கு. ஆதவனை ஜட்ஜி கிட்ட இருந்தா பிரிக்கணும், அவ்வளவுதானே. அதுக்கு ஒரு துருப்பு சீட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி பிரயோஜனம் இல்ல. சீட்டு கட்ட மொத்தமா அனுப்பணும். போலீஸ்க்கு போன் பண்றா. போலீஸ்கா? ஆமா, நீங்க கும்பலா போலீஸ்க்கு போங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. Tell them everything. அப்ப போலீஸ் எங்க போகும்? வருவான் உங்ககிட்டே. ஆதவன் வருவான். ஜெயிலுக்குள்ளேயே நீங்க அவனை போடுங்க. வெளியே நான் ஜட்ஜை போடுறேன். நாளைக்கு விசாரணை அறிக்கையை சப்மிட் பண்றதுக்கு அந்த ஜட்ஜ் உயிரோட இருக்க கூடாது. அப்பாவி குழந்தைகளை கடத்தி பலாத்காரம் செஞ்சு கொன்னு அவங்க உடல் உறுப்புகளை ஆபரேஷன் செஞ்சு வெட்டி எடுத்து வெளிநாட்டுக்கு வித்து பல கோடிகளை சம்பாதிச்ச அரக்க கும்பலை சேர்ந்தவங்க தான் இவங்க. முதல் குற்றவாளியான டாக்டர் அப்துல் குல்கர்னி தான் இந்த கும்பலுக்கு தலைவன். அவனுக்கும் அவனுக்கு துணை புரிந்த அரசியல்வாதிகளுக்கும் டாக்டர்களுக்கும் மரண தண்டனை விதிக்குமாறு நான் அரசுக்கு பரிந்துரைக்கிறேன். யார் அடிக்கிற? நீ ஒரு கிரிமினல். அடிக்கிறீங்க? ஏன் சார் அவனை அடிக்கிறீங்க? இவன் யாராவது மாதவன் அடிக்கிறீங்க? இவன் மாதவன் இல்ல, மாதவன். என்ன சத்தாங்க? நான் கத்துறது உன் காதல வேலை. சாரி சார். ஏன் இவனை அடிக்கிறீங்க? நான் கூப்பிடறதுக்கு ஒழுங்கா வந்தா நான் சார் அடிக்க போறேன். இல்ல சார், இவன் யாரு தெரியும்? பாருங்க சார், பேசிட்டே இருக்கான். मेरे आगे गाड़ी दे दिखाओ. யாரன்னு நினைச்சி அவனை அடிக்கிறேன். அவன் எங்க வீட்டு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுதான் அடிக்கிறேன். இதோ நிக்கிறாரு எங்க புள்ள ஜட்ஜ். இவரை கொலை பண்ண அந்த கொலைகாரன் அடிக்கிறேன். எது? என்ன கொலை செய்ய வந்தவன்? Yes sir. Do you have any evidence for that? அவன் பேச்ச நம்பாதப்பா. நான் சொல்றது கேளு. அவன் நம்ப வேண்டாம். நம்ப வேண்டாம். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். Bring them. ஏய், நீ டேய், சொல்றா. ஆமாம்மா, ஐயாவை கொள்றதுக்காகத்தான் ஆதவன் என் மாப்பிள்ள மாதிரி இங்க வந்தான். இவர் தாம்மா என் தங்கச்சியை கட்ட போற கோயம்புத்தூர் மாப்பிள்ள முருகன். இவரை கொன்னுடுவேன்னு ஆதவன் மிரட்டினாலதான் இவ்வளவு நாளா பயந்து வந்து அவரோட சேர்ந்து நானும் நாடகமானேன். எப்படியோ அந்த கூட்டத்துல இருந்து தப்பிச்சுங்க. இன்னைக்கு காலையில தானுங்க மாமாட்டு வந்து சேர்ந்தனுங்க. ஆமாம்மா, நாங்களா வந்து உண்மையை சொல்றதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சு. ஐயா, ஆதவன் தான் எந்த கொலையும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கியா போட்டு அடிக்கிறீங்க? போதும் போதும், சொன்னதெல்லாம் போதும். மிச்சத்தை கோர்ட்ல வந்து சொல்லு. ஏய், எங்களை கூட்டிட்டு போ. Not only this sir, we got strong evidence. இவனை வளர்த்த ராவுத்தரை அவர் கூட்டத்தோட சேர்த்து பிடிச்சிட்டோம். So, இவனை பத்தின A to Z விவரங்க எல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க. இவன் ஒரு கைத்தேர்ந்த கொலைகாரன் சார். Is a paid killer. கூலிப்படை சேர்ந்தவன் சார். And we got enough proof. Sir, shall I proceed sir? One second. டேய், நீ யார் அனுப்பி என்ன கொலை செய்ய இங்க வந்த?
நான் செஞ்ச என்கொயரிக்கு நீயும் ஒரு சாட்சி சொல்லு. அவன் சொல்ல மாட்டான் சார். அவன் சொல்ல மாட்டான். எப்படி உண்மை எனக்கு தெரியும். நல்லவனோ கெட்டவனோ இங்க இருக்காதீங்க, கூட்டிட்டு போயிடுங்க. ஹலோ ஏசி, ஜஸ்ட் அரெஸ்ட் him and do your duty. மிச்சத்தை கோர்ட்ல பாத்துக்கலாமே. சார், இந்த மாதிரி ஆளுங்களை கோர்ட்ல பண்ண என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும் சார். துவாய் போட சொல்லு. சொல்றா. Get guns down. Don't do kitchen fellow. வேண்டாம். ஏய், நோ. சொல்றது கேளு. நோ, ஆதவன், அவர் அடிக்க வேண்டாம். You are doing a crime. Just keep cool, Corporal. Bandak, नीचे फेंको. Put your hands down. மேலனோட ரூம் போய் அவனோட லேப்டாப், பென் டிரைவ் எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு எடுத்துட்டு வா. No, Tara, don't give. No. No, பாவ். இல்லாட்டி அவர் இங்கே கொன்றுவார். அந்த படுபாவி கொலை பண்ணிடுவாமா. போய் எடுத்துட்டு வாமா. போமா போமா. Tara, வேண்டாம். No. கொண்டு வா. கேடெல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு. போ. வா. ஏய், let him move. He'll die. Move. போ. கொண்டு உள்ள வாங்க. சீக்கிரம். என்னடா சொல்ற? விளையாடுறியா? எனக்கு ஒரு கையும் காலும் காலி சார். இதுலயா நான் போய் விளையாடுவேன்? ஜட்ஜியுமா? ஆமா சார். லேப்டாப் ஆல்சோ? ஆமா சார். லேப்டாப் மட்டும் இல்ல, பென் டிரைவ் கூட. वाइट एम्बेसडर தானே? ஆமா சார். वहाँ कोई तमिल नहीं जानता है ना? आर यू श्योर? இல்ல சார், இங்க எல்லாரும் பங்காளி. நான் மட்டும் தான் தமிழ். சாரி மேம், எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். சார், இந்த ஆதவன் இருக்கானே. நீ ஏமா நீங்க வந்த? உன்னை விட ஹையர் ஆஃபீஸர் நான். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியா? சார், கவுகே செல்போன் கரே பென் டிரைவ் லேப்டாப் எடுத்துட்டு போனதே இவன் சொன்னான் சார். இல்ல சார். அரெஸ்ட். போலீஸ் கஸ்டடியில் வச்சு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. டேக் ஹிம் டு தி ஹாஸ்பிடல். எஸ் சார். கொன்னுடுவேன் போடா. மேடம், உண்மையிலேயே ஆதவன் ஜட்ஜை கொலை பண்ண தான் ட்ரை பண்ணான். இன்ஃபேக்ட் ஜட்ஜி இந்த ஊருக்கு வந்த முதல் நாளே அவரை ஷூட் பண்ண வந்த குரூப்பை நாங்கள் சேஸ் பண்ணோம். Don't move. பஸ், ஓகே சாரோ, தும்ரோ ஜாओ. இந்த மாதிரி அடியெல்லாம் உங்களுக்கு சர்வ சாதாரணம் இல்ல? இதை விட அதிகமா காசு கொடுத்தா அதே ஜட்ஜை மறுபடியும் போட ட்ரை பண்ணுவல? டேய், எனக்கு தெரியும்டா, அந்த ஜட்ஜை நீ மறுபடியும் போட்டுவடா. அவர் என் அப்பா சார். அவரை எப்படி சார் கொல்ல முடியும்? சரி, நீ இல்லைன்னா என்ன? வேற ஒருத்தனை வச்சு அந்த ஜட்ஜை போட்டுதல தானே போறாங்க. விட மாட்டேன். எங்க அப்பாவுக்குள்ள விட மாட்டேன் சார். அதெல்லாம் முடியாதுடா. இல்ல முடியும். அவங்க பெரிய குரூப், உன்னால முடியாது. முடியும் முடியும். என்ன முடியும்? 24 மணி நேரம் கூட இருந்து காப்பாத்தணும், காவ காத்துக்கிட்டு. முடியுமா? முடியாதுல்ல. நான் சொல்ற மாதிரி செஞ்சா முடியும். அதுக்கு நீ அப்ரூவரா மாறணும். டேய், ஏன் சிரிக்கிற? உங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லடா, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே நல்லது செய்யறதுக்கு ஒரு சான்ஸ். ஏன் செய்ய மாட்டியா? நான் முடியாது சார். முடியும், உன்னால முடியும்டா. ஆதவன் மூலமா கொலகார கும்பலையும் தீவிரவாதிகளையும் ஒட்டுமொத்தமா பிடிக்கத்தான் அவனை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அவனும் கொலகார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். ஜட்ஜை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவருடைய என்கொயரி ஃபைண்டிங்ஸை கோர்ட்ல ஒப்படைக்கிற பொறுப்பையும் அவனே எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவன் என்ன தேடி தான் கமிஷனர் ஆஃபீஸ் போயிருப்பான். நீங்க கவலைப்பட